அன்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேலம் மேற்கு தொகுதியிலே நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக தேமுதிகவின் வேட்பாளராக சகோதரி பிரேமலதா அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசையை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய கேப்டன் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு பாசம் நிறைந்த உறவு நட்பு இருந்திருக்கிறது. எந்த அணியிலே இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த மரியாதையை அவர்கள் அன்பை அவர்கள் எப்பொழுதுமே மனதிலே இருத்தி கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அந்த கேப்டன் அவர்களது பெயராலே முரசு சின்னத்திலே நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்களுடைய நினைவுகளோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஒவ்வொரு முறை இங்கே வரும்பொழுதும் அவர் நினைவுகள் மனதிலே நிழலாடுகின்றன. தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும், தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பையும் யாரும் மறந்துவிட முடியாது. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் சேலத்திற்கு வந்திருந்த பொழுது ஒரு பேருந்து நிலையத்திலே கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கட்டுக்கடங்காத கூட்டம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாகனம் சாய்ந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு படகை போல அது ஆடி ஆடி சென்று கொண்டிருந்தது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருந்த அத்தனை பேரும் அந்த காவல் அதிகாரிகள் எல்லாம் பயந்து அந்த வண்டிக்கு முன்னால் சென்று கூட்டத்தை விலக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் அதற்கெல்லாம் அடங்குவதாக தெரியவில்லை. பிளாக் கேட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கும் கூட்டம். சேலத்துல இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு அடங்குவாங்க இல்லையா? எதை பத்தியும் கவலைப்படுறத நம்முடைய வீரபாண்டியார் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இறங்காதையா இறங்காதையா என்றார். இந்த கூட்டத்துல போய் இறங்காதன்னார். ஆனா தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேச்சையும் தட்டி அந்த வண்டிக்கு முன்னால் நம்முடைய வீரபாண்டியார் அவர்கள் இறங்கி நடந்த போது அந்த கூட்டம் இரண்டாக இழந்து வழிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்முடைய வீரபாண்டியார் அவர்கள். அதனாலதான் அவர் எப்பொழுதுமே சேலத்து சிங்கம் என்று அழைக்கப்பட்டார்கள். அவரது பெயரால் நம்முடைய வேட்பாளர் அவர்களை முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரிடமும் நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பணிகளிலே நாம் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு பணிகளை செய்தோமோ அதே அளவிற்கு அதே ஆர்வத்தோடு அதே உந்துதலோடு இந்த தேர்தலிலே நாம் பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்திக்கும் போது தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ அதே வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள்.
மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னவர் இன்று 1,31,00,000 சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, லட்சக்கணக்கானவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அங்கே மாதம் 1000 ரூபாய் அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் பொழுது இன்னும் 1 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருவோம் இல்லையா? வந்த உடனே அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தரக்கூடிய அந்த 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல சகோதரிகளுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். கல்லூரியை படித்து முடித்து விட்டு வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடுறதுக்கு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சிகளை அவர்கள் பெறக்கூடிய அந்த 6 மாத காலத்திலே அவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். அதே போல முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அதே விவசாயிகளுக்கு இன்னைக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்குமே பயன்பெறக்கூடிய வகையிலே மின் மீட்டர் பொருத்தப்படாத புதிய மின் பம்புகள், புதிய பம்பு செட்டுகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி மக்களுக்கான திட்டம், காலை உணவு திட்டம், சகோதரிகளுக்காக விடியல் பயணம் என்று இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. காலை உணவு திட்டம் இப்ப 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வரை விரிவுபடுத்தி தரப்படும். முதலமைச்சர் இன்னும் அதை விரிவுபடுத்திக்கிட்டே தான் போவாரு. 12வது வரைக்கும் வரும்போதுதான் நிறுத்துவாங்க. இப்படி மக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு, உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணி எதுக்கும் பயன் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதை தெரிந்து கொண்டதால் எவ்வளவு சுத்தி சுத்தி வந்தாலும் மக்கள் உங்களை கண்டுகொள்ள தயாராக இல்லை. நீங்க எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் பயம் வந்துவிட்டது. தேர்தல் பயத்தோட அவருக்கு ஜுரமும் வந்துருச்சு. அதனால என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இன்று சென்னையிலே நடந்த அவருடைய பிரச்சாரத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து, கொரோனா தொற்றினால் நாங்க ஆட்சியில இல்ல அப்படின்னா நீங்க கொரோனா தொற்றினால் இல்லாது போயிருப்பீர்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவ்வளவு கீழ்த்தரமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுடைய இயக்கத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா, இவங்க எல்லாம் இருந்த பதவி. மக்கள் ஓட்டு போட்டு நீங்க வரலன்னா கூட அந்த பதவியில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து விட்டு தேர்தலுக்காக, அரசியலுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக எப்படி உங்களால் பேச முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை. கொரோனா காலத்துல உங்க கட்சிக்காரங்களையும் சேர்த்து காப்பாத்தினது எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள். எங்களுடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க,
எல்லாருக்குமான உணவு பண்டங்களை, எல்லாருக்குமான மருத்துவ உதவிகளை, எல்லாருக்குமான தேவைகளை நீங்க போய் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படி அவருடைய கட்டளை ஏற்று எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய நகராட்சி தலைவர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், எங்களுடைய வட்டக்கழகத்தின் செயலாளர்கள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய உடன்பிறப்புகள், உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டு கதவுகளையும் தட்டி எந்த வேறுபாடையும் பார்க்காமல் அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களை காப்பாற்றியவர்கள் நாங்கள். இந்த நன்றி கூட இல்லாம முதலமைச்சரை பார்த்து நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள், தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது, உங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மண்ணிலே இடமில்லை என்ற ஒரு நிலை வரும். தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்த்தவர்கள் ஏராளம். அதே போல இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளம். தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்த்தவர்கள், அவரை விமர்சித்தவர்கள் அத்தனை பேரையும் தாண்டித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் மறைந்த போது அவர்களுக்கு சென்று மலர் வளையம் வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன், அவருடைய வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுடைய அநாகரிகம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். இதற்கு மேல் அவர்களை பற்றி பேச அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலிலே அவர்களுக்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இது ஒரு தேர்தல் தானே, இதில் வெற்றி தோல்விக்கா இவ்வளவு நீங்க கீழே இறங்கி போகணும்? உங்களுடைய மரியாதையை இவ்வளவு தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களே? திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாக இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்ட இயக்கம். ஆனால் எங்களை தட்டி பார்க்காதீர்கள். ஒரு அளவிற்கு மேல் எங்கள் தலைவர் சொன்னால் கூட எங்களுடைய உடன்பிறப்புகள் கேட்க மாட்டார்கள். அந்த நிலைக்கு எங்களுடைய உடன்பிறப்புகளை, கழக உடன்பிறப்புகளை கொண்டு வந்து நிறுத்தி விடாதீர்கள் என்று உங்களை எச்சரிக்கிறேன். அந்த எச்சரிக்கையோடு நான் மீண்டும் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க, இந்த தமிழ் மண்ணை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, நம்முடைய சுயமரியாதையை பாதுகாக்க, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த இந்த தேர்தலிலே முரசு சின்னத்திலே நம்முடைய வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.